வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனமேஸ்வரியம் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஹிந்து காலேஜ்லேருந்து 1 கிலோமீட்டர் இருந்தது. அது நம்ம ஹிந்து காலேஜ்லேருந்து ரைடு எடுத்து காமிச்சோம். அது ஒரு சைட் விசிட் மாதிரியே இருந்தது. ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரைடு எடுத்து காட்டுறோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இங்கேருந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி போயிருந்தோன்னா அந்த பக்கம் மார்க்கெட் இருக்குது, ஆவடி மார்க்கெட். அது ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த பக்கம் போகாமல் இந்த ரோடை எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து சரியாக 2.5 கிலோமீட்டரில் வருது. நம்ம லெஃப்ட்டில் போயிருந்தோன்னா நமக்கு அங்கே மார்க்கெட் இருந்திருக்கும், ப்ளஸ் அங்கே ரொம்ப க்ரௌடாகவும் இருந்திருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரோடு எடுத்திருக்கோம். இப்போ ரைட்டில் பார்த்துட்டு இருக்கிறது இ-சேவா ஆஃபீஸ், கவர்மெண்ட் இ-சேவா ஆஃபீஸ். இது வந்து ஆவடி முருகன் கோயில். இது ரொம்ப ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ எதிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வசந்தன் கோ தெரியுது பாருங்கள். அதுதான் மெயின் ரோடு, என்எம் ரோடு. நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்எம் ரோடுக்கு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரோட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுனா இதுதான் லேண்ட்மார்க். வசந்தன் கோலேருந்து ஆப்போசிட் ரோடு உள்ளே வந்துட்டோன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் போனால் நமக்கு இந்த மலபார், அப்புறம் வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட், மறுபடியும் மார்க்கெட், இதெல்லாம் ஆவடி மார்க்கெட் இதெல்லாம் வந்துடும். ஆனால் நம்ம போகிறது ரைட்டில் தான். இந்த சிக்னலில் எப்போவும் போலீஸும் இருக்க மாட்டாங்க, சிக்னலும் இருக்காது. இந்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எப்போவுமே. இங்கே எப்போயாவது ஒரு தடவை தான் போலீஸ்காரங்க வந்து நிற்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்எம் ரோட்லேருந்து ரைட் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து போயிருந்தோன்னா அங்கே நிறைய உங்களுக்கு பிராண்டட் ஷோரூம்ஸ், ஷாப்ஸ்லாம் இருக்குது. லைக் ரிலையன்ஸ், சத்யா, இதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. டன்சோ, குரோமா, இதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது வந்து ஜிஹெச், ஆவடி ஜிஹெச். அது ராமராஜ், இதெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது சிடிஹெச் ரோடுக்கு பேரல் ரோடுங்க, என்எம் ரோடுன்றது. இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது ராமரத்னா தேட்டர், அதோட ஸ்டாப்பிங் அது. இது இங்கே ஒரு பெரிய லொக்கேஷன், லேண்ட்மார்க் லொக்கேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ராமரத்னா தேட்டர்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துருக்கோம். இது காமராஜ் நகர் போகிற ரோடுங்க. காமராஜ் நகர் போகிற ரோட்டில் நம்ம இப்போது லெஃப்ட்டில் திரும்பி இருக்கோம். இது ரொம்ப க்ரௌடடான ரோடு. இது எப்போவுமே இங்கே க்ரௌடாக இருக்கும். இதில் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழியில் நம்ம இப்படி தான் போய் ஆகணும். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம லெஃப்ட் எடுத்து போயிருந்தோன்னா அங்கே மார்க்கெட் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கெட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொண்ணு சூப்பர் மார்க்கெட், சத்யா, ரிலையன்ஸ், குரோமா, இது மாதிரி பிராண்டடு ஷோரூம்ஸ்லாம் அந்த பக்கம் நிறையா இருக்குது உங்களுக்கு. இது இங்கே ஆவடியில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த ராமரத்னா தேட்டர் நான் சொன்னது, இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற ஆவடியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லொக்கேஷன் எல்லாம். இந்த ராமரத்னா தேட்டருங்கிறது ஒரு காலத்தில் தேட்டராக இருந்தது. ஆனால் இப்போ தேட்டர் இல்லை அங்கே. இங்கே இப்போது மகால் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து அஞ்சப்பர் ஓட ரெஸ்டாரண்ட்டும் அங்கே ரன் ஆகிட்டு இருக்குது இப்போது. அது பக்கத்துலேயே கேஎஃப்சியும் இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இந்த ரோட்டில் இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறது தான் எப்போவுமே பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம ராமரத்னா தேட்டரில் நம்ம லேண்ட்மார்க் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் தூரம் போனாலே நமக்கு ஜிகே கன்வென்ஷனாலும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டும் வருங்க லெஃப்ட் சைடில். அதுவும் ஒரு லேண்ட்மார்க். அது கூட இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். ஆவடியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கிரேட் டிராஃபிக். ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து 71H. இது காமராஜ் நகரில் இருந்து பிராட்வே வரைக்கும் போகிறது.
வயா பாடி, அம்பத்தூர், கேஎம்சி, அம்ஜிக்கரை, சென்ட்ரல், பிராட்வே அந்த பக்கம் போகிற வண்டி இது. நம்ம இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போனால் தான் நம்ம ஃப்ரீயாக போக முடியும். ரைட் சைடில் இருக்கிறது HDFC பேங்க், காமராஜ் நகர் பிரான்ச். அது என்னடா அவன் பிளாட்டை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு HDFC பேங்க்கு, ராமரத்னா தேட்டரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. இங்கேருந்து போகிற அந்த 8 to 10 மினிட்ஸ் நான் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. இது ஒரு லொக்கேஷன் தான் உங்களுக்கு. ஓகே, ஒரு வழியாக நம்ம பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டோம். இப்போ வேகமாக போயிடலாம். இது இந்த 8 to 10 மினிட்ஸ் நம்ம இந்த ரைடை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பிளாட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஏன் இந்த ரைடு எடுத்து காட்டுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வெறும் பிளாட்டை மட்டும் காமிச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வர வழிலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதை பார்த்துட்டு சைட் விசிட்டுக்காக வரவங்க சைட் விசிட் பண்ணிவிட்டு இல்லை பிளாட் நல்லா இருக்குது ஆனால் வர வழிலாம் நல்லா இல்லை அப்படின்னு கொஞ்சம் இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த கஷ்டம் இல்லாமல் ஒரு சைட் விசிட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ரைடு எடுத்து காட்டுறோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வர வழிலாம் எப்படி இருக்குது, டெவலப் ஆகிருக்கா, காடாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால தான் பக்கத்தில் இருக்கிற மெயின் ஒரு லேண்ட்மார்க்லேருந்து உங்களுக்கு பிளாட் வரைக்கும் நான் ரைடு எடுத்து காட்டுறேன். பக்கத்தில் இருக்கிற பெரிய லேண்ட்மார்க்னால் நமக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் தான். அதனால் அங்கேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்க்க பிடிக்காதவங்க ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பிளாட்டை போய் பார்த்துடலாம். இல்லை ரைடு எடுத்து நான் வர வழிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறவங்க இதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காமராஜ் நகர்ன்றதும் ஆல்மோஸ்ட் இந்த ஆவடி மார்க்கெட்டோட எக்ஸ்டென்ஷன் தான். இங்கே ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். இந்த காமராஜ் நகர்லேயும் ரேட்டு கூட மார்க்கெட் ரேட்டே தான் இங்கேயும் இருக்கும். மெயினாக காய்கறிகள் எல்லாமே வந்து இந்த காமராஜ் நகர் லென்த் இந்த ஃபுல் ரோட்டில் வந்து காய்கறி கடைகள் நிறைய இருக்குது. நமக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் கிடைக்குமோ அதே ரேட்டில் இங்கேயும் கிடைக்கும். ஓகேங்க, நம்ம காமராஜ் நகர் முடிஞ்சு இப்போது ரைட்டில் திரும்புகிறோம் பாருங்கள். இது முத்துக்குமரன் நகர். இதை பார்த்துக்கோங்க. இப்போது இவ்வளோ தூரம் இருந்த க்ரௌட் இப்போ கம்மியாகிட்டு இருக்கும். ஏன்னா இது முத்துக்குமரன் நகர்ன்றது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இது உள்ள நம்ம வந்ததுமே அந்த க்ரௌடு கொஞ்சம் கம்மியாகிடும் நமக்கு. இங்கேருந்து நமக்கு சரியாக ஒரு 500 to 600 மீட்டர்ஸில் நம்மளோட பிளாட் வந்துடும். அண்ட் இது எப்படி சொல்லணுன்னா, நம்ம பிளாட் இருக்கிற இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த இடத்துல வந்து இந்த க்ரௌட் எதுவும் இருக்காது. அதுக்குன்னு எங்கேயோ காட்டுலேயும் இல்லை. நம்ம ரொம்ப இந்த மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம வந்துட்டு நம்ம பிளாட் வந்துடும். ஆனால் அங்கே பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். க்ரௌட் இல்லாமல் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப தூரமாகவும் இருந்துடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அந்த விஷயத்தில் இந்த பிளாட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல இடம்னு நினைக்கிறேன். எஸ், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சாய்பாபா டெம்பிள். எஸ், இதுதான் சாய்பாபா டெம்பிள். இதுவும் இங்கே ஃபேமஸ் தான். ஓகே, நம்ம ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியருக்கு வந்துவிட்டோம். இப்போது அதுக்குன்னு எங்கேயோ காட்லேயும் வந்துடல. ஜஸ்ட் அந்த க்ரௌடட் ஏரியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ளே வந்திருக்கோம். வர வழிலாம் கூட உங்களுக்கு நல்ல டெவலப்டு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த ஒரு 100 மீட்டர்ஸ்லேருந்து தான் நமக்கு பிளாட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, எம்டி பிளாட்ஸு. ஓகே, நம்ம வந்துட்டோம், பிளாட் கிட்ட வந்துட்டோம், நெருங்கிட்டோம் நம்ம. எஸ், வந்துட்டோங்க. ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், ஆர்ச் தெரியுது, விஜிஎன் காஸ்மோஸ். இதுதான் நம்மளோட பிளாட். இப்போ நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா இங்கே விஜிஎன் சின்மயா ஸ்கூல் இருக்குது 50 மீட்டர்ஸில். அப்படியே இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனும் வந்துடுங்க. ஆக்சுவலாக இந்த பிளாட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எக்ஸாக்டாக சென்டரில் இருக்குங்க. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம், வாங்க பிளாட்டை பார்த்துடலாம்.
ஓகே, பிளாட்குள்ளே வந்துட்டோம். லெஃப்ட்டு அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க. விஜிஎன் ஆரிசன் சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அது காஸ்மோஸ் கிளப்பு. ஸோ இது பிளாட்டுங்க. இந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ரேம்ப் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கு, பெரிய பார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி விஜிஎன் காரங்க இது உள்ளே வந்து விஜிஎன் ஸ்ப்ரிங்ஃபீல்டுன்னு போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து வீடுங்க வந்துடுச்சு. அதை அப்படியே அதோட தொடர்ச்சி அனெக்சர் தான் இது போட்டிருக்காங்க. இது முன்னாடியே போட்டிருக்காங்க ரோடு மேலேயே. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி வீடுங்கள் இருக்கும். அதுக்கு மத்தியில் தான் இந்த பிளாட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி போட்ட பிளாட்லாம் வந்து வீடுங்க வந்தாச்சு நிறைய. இது புதுசாக போட்ட பிளாட் உங்களுக்கு. நான் லெஃப்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே எல்லாம் உங்களுக்கு வீடு வந்திருக்கும். ஆக்சுவலாக அது அந்த பிளாட்டோட அனெக்சர் தான் இது. அந்த ப்ராஜெக்டோட அனெக்சர் தான் இது. எக்ஸ்டென்ஷன் தான் இது. இதில் இபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் இபி கனெக்ஷனே வருது. ஆக்சுவலாக ஆவடியிலலாம் வந்து ஒயர் வந்து மேலே தான் வரும். ஆனால் இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ப்ளக் இன் ப்ளே டைப் தான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் கனெக்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எதிர்லேயும் போய் பார்த்துடலாம். ஆப்போசிட் சைட்லேயும் இருக்குது. எஸ், இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஜிஎன் ராயல் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி தான் இது வந்திருக்கு. ரைட் சைடில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விஜிஎன் ராயல் அப்பார்ட்மெண்ட். அது அதை ஒட்டி தான் விஜிஎன் ஆரிசன் சொல்லிவிட்டு இந்த லேஅவுட் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் ஏதோ தெரியணுன்னா இல்லை சைட் விசிட் பண்ணணுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் சைட் விசிட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து 4800 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தான். ஸோ வேறு எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது கிளப்பு, லெஃப்ட் சைடில் பார்க்குறது விஜிஎன் ராயல் அப்பார்ட்மெண்ட். அதோட பார்க் இது, அப்பார்ட்மெண்ட்டோட பார்க் இது. ஸோ ரைட் சைடில் கிளப் இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க. இது இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு விஜிஎன் வெஸ்ட் ஃபீல்டு இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பக்கம்லாம் வீடுங்க வந்தாயிடுச்சு. ஃபுல்லாகவே டெவலப் தான் அது.